வணக்கம், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழிகள். இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க. அதுக்காக 18 கிலோ பிரியாணி நாங்க இன்னைக்கு சமைக்கிறோம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அதை எப்படி செய்யறதுன்னு முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல, நல்ல பெரிய பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல நம்ம நீளமா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறணும். நீங்கள் இந்த மாதிரி நல்ல நீளமான கரண்டி யூஸ் பண்ணி வதக்குனீங்கன்னா உங்களுக்கு கையில் எதுவுமே தெரிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பாத்திரமும் ரொம்ப நல்லா பெருசாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தோடைய பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை வதக்கிக்கிறணும். இந்த பாத்திரத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 22 கிலோ பிரியாணி சமைக்கலாம். அதனால் 18 கிலோ ஆக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால எப்பவுமே இப்படி தான் வாங்கிக்கணும் நீங்கள். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ பாதி தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். மிச்ச பாதியை நம்ம கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். இது கறி சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இதையும் நல்லா புதினா கொத்தமல்லி கழுவி வச்சது அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுருளை வதக்கிக்கிறணும். நீங்கள் நல்லா வதக்குனாதான் இதோடைய டேஸ்ட் நல்லா வரும். இது கொத்தமல்லி சேர்க்குறோம். இப்போது இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ பெரிய குவான்டிட்டியில் சமைக்கும் போது புதினா கொத்தமல்லிலாம் உட்காந்து நறுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். அது நல்லா உங்களுக்கு அப்படி அது ஃபுல்லாகவே நல்லா ஷ்ரிங்க் ஆகிடும், நல்லா சுருங்கிடும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. சைடில் நல்லா எண்ணெய் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, நாங்கள் இன்றைக்கி அடுப்பு விறகு யூஸ் பண்ணல, கேன்டீன் ஸ்டவ்வில் தான் குக் பண்ணுறோம். ஆனால் அதுவே இப்போ நல்லா உங்களுக்கு அதுலேயே நல்லா தம் போட்டு சூப்பராக வரும் இந்த பிரியாணி. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க கறி பீசஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது 18 கிலோ பிரியாணிக்கு 18 கிலோ மட்டன் துண்டுகள் மட்டன் சேர்த்துக்கிறணும் இதில். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வதக்கிக்கிறணும். பாருங்கள், ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. நான் கொஞ்சம் இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா போடுறது காமிச்சிட்டு இருந்தோன்னா வீடியோ ரொம்ப நேரம் ஆகிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் இப்போ இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் குக்கிங் ப்ராசஸ் மட்டும். இது வெங்காயம் நறுக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ப்ராசஸ்ஸுங்க. நாங்கள் 5 பேர் 6 பேர் சேர்ந்து இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கிட்டாச்சு. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்தோன்னுமே உங்களுக்கு மட்டன் நல்லா உங்களுக்கு சாஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம. நீங்கள் இதுக்கு நடுவில் மறந்துடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இப்போது இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி, இப்போ அரிசி இப்போ நீங்கள் 18 kgs எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அளக்கில் அளந்து எடுத்துக்கோங்க. அதில் டபுள் தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மட்டன் வெந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த மட்டன் வெந்திருக்கணும். இப்போ மட்டன் பாருங்கள் 50% வெந்துருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் பட்டைத்தூள், பட்டையோட பவுடரு, கிராம்பு பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுட்ரு இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தா போதுங்க. ஏன்னா முதல்ல ஏன் நான் சேர்க்கலை அப்படின்னா மேசிவ் குக்கிங்கில் கறி ஒரு மாதிரி சம்டைம்ஸ் பிளாக் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், இது மேபி கொஞ்சம்
இஞ்சி பூண்டு வாடை அடிக்குமா, நம்ம வதக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வாடையுமே வராதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து மிளகாய்த்தூள் 50 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். 18 கிலோக்கு 50 கிராம் தான். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்கறனால அதில் வந்து உங்களுக்கு காரம் இருக்கும், அதனால் 50 கிராம் சேர்த்துக்கிட்டா போதும். இதில் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம 50 கிராம் தான் சேர்த்துருக்குங்க, அதுக்கு மேலே சேர்க்கலை. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சைடில் வந்து கேசரி ஆகிட்டுருக்குங்க, அதுதான் அதில் தெரிஞ்சிட்ருக்கு. அதை வந்து நல்லா, ஏன்னா பிரியாணி ஷூட் பண்ணிட்டு இருந்தனால கேசரி நல்லா ஷூட் பண்ண முடியல. அடுத்த மாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் நான் ஷூட் பண்ணி எடுத்து காட்டுறேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே பாதி தண்ணி சேர்த்துருக்கோம், இப்போ மிச்ச தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு. இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கரண்டி தாங்க இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீளமான கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா வெயிட்டும் தாங்கும். பிரியாணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை கிளறதுக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கணும். ரொம்ப ஒல்லியானதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வளைஞ்சிக்கிறோம் கரண்டி. இப்போ அரிசியை கழுவி வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம கூடை பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி கூடையில் வச்சு நீங்கள் அரிசியை வந்து கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கழுவுற ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நான் அடுத்த வாட்டி வேணும்னா எப்படி கழுவணும் அதெல்லாம் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அதை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 18 kgன்றது ஒர்க்கு ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தது. அதை எவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இது எவ்வளோ தூரத்துக்கு வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த ரைஸ் வந்து அப்படியே மேலே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கொஞ்சோன்னு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். நாங்கள் உப்பு கரெக்டாக இருக்குதுங்க, எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண எங்களுக்கு தேவைப்படலை. அதையும் இப்போது நம்ம வந்து இப்போ ரைஸ் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா இந்த தண்ணி கொதி வந்து இந்த அளவுக்கு மேலே வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே செம்ம ரெட்டிஷாக இருக்குது. நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு ரைஸ் வந்து வெந்து வந்துடணும். பாருங்கள் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா அரிசி வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னமும் அந்த கொஞ்சம் இருந்த தண்ணியை கூட நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தம் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ மட்டனும் நல்லா கலந்துக்கிட்டாச்சு. ரைஸும் வந்து நல்லா ஒரு 60% வந்து நல்லா வெந்துருச்சு. மிச்சத்தை வந்து இப்போ நம்ம தம்மில் ரெடி ஆகிடும். இப்போ தம் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஃப்ளாட் பண்ணிட்டு மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டையும் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை ரொம்ப ஸ்லோவில் அமர்த்தி விட்டுடலாம். ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. 45 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மட்டன் துண்டுகள் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக எல்லா ரைஸோடையும் கலந்துருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி இதை தோண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். பாருங்கள், சூப்பரான 18 kgs பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 18 kgs நாங்களே செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். இந்த பிரியாணிக்கான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க வீட்டில் செய்யணும்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 18 கிலோ அப்படின்றதுல நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லைங்க. கரெக்டான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வீட்லயே கூட செய்யலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனல்ல பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.